வியூவர்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி கிச்சன். வாங்க, இன்னைக்கு நான் வந்து பிக்பட் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு சொல்லி காமிக்க போகிறேன். இட்ஸ் நாட் அ ஹோல் சிக்கனில், ஜஸ்ட் ஒரு குவார்ட்டர் சிக்கனில் செய்ய போகிறேன். பாருங்கள், அதுக்கு வேண்டிய பொருள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து அதோட ஸ்பைசஸ் நம்ம வந்து வறுத்து இதை வந்து தனியாக பொடி செஞ்சு வச்சுக்கணும். ஓகேயா? ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துக்கோமே. பாருங்கள், மெழுகு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். மல்லியும் அதே அளவு தான். பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இங்கே 3 இங்கே ஒரு 4 கிராம்பு வச்சுருக்கேன், ஒரு லவங்கப்பூ வச்சுருக்கேன், ஒரு பட்டை வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம முதல்ல வறுத்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த பொருள் என்னன்னு பார்ப்போம். இது வந்து தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, லவங்கப்பூ, பே லீஃபு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது வந்து மல்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், ஒரு டொமேட்டோ, 2 பழுத்த மிளகா, வெங்காயம். ஓகே, அப்புறம் குவார்ட்டர் சிக்கன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் நம்ம போட்டுக்குவோம். மெழுகு லேசான தணலில் நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கணும். இதோட மல்லி, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாத்தையும் லேசாக வறுத்து நம்ம இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். எண்ணெய் விட்டு இந்த கோழியை தாளிச்சிடுவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விடுங்க, ஏன்னா தண்ணி விட மாட்டோம். ஸோ எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வேகணும். இதுக்கு பாருங்க, பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கப்பூ, கிராம்பு, பே லீஃப் போட்டிருக்கேன். இதோட சேர்த்து கருவேப்பிலையும் போடுறேன். வெங்காயமும் போட்டுக்கிறேன். தணலில் மிதமான ஒரு தணல் வச்சு நீங்கள் இதை சமைங்க. பழுத்த மிளகா, நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் இதை நம்ம வேக விடுவோம். கொஞ்சம் நான் இஞ்சி பூண்டு ஒரு போட்டுக்கிறேன். இதோட சேர்த்து தக்காளி பழமும் போட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும்.
பே லீஃப்லாம் நல்லா இதோட சேர்ந்து கலந்து வேகணும். இப்போ நான் சிக்கனை போட போகிறேன். நீங்கள் ஒரு 1/2 கிலோ சிக்கன் போடலாம். நான் 1/2 கிலோவுக்கும் குறைவா தான் இந்த சிக்கன் போட்டிருக்கேன். இதை நல்லா கொஞ்ச நேரம் நம்ம தண்ணி விடாமல் இதை மூடி வேக வச்சுருவோம். ஓகே, அப்பப்போ நீங்கள் கிண்டிக்கணும். இப்போ நம்ம மூடி வேக வைக்க போகிறோம். நல்லா கிண்டி விடுங்க. அப்பப்போ திருப்பி திருப்பி கிண்டிக்கணும். ஓகே, இப்போ வேக விடுங்க. ஓகே வியூவர்ஸ், வாங்க பார்க்கலாம். ஒரு 3/4 நம்மளோட சிக்கன் வெந்திருக்கு. ஒரு நீங்கள் 7 மினிட்ஸ் இப்படி வச்சுட்டு இப்போ நான் திறந்து பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் சால்ட் போட போகிறேன். ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சிக்கன் நான் ஒரு 1/4 ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த தண்ணி விடாதனால ரொம்ப சால்ட் பாய்க்க முடியாது. இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் போடுறேன். இதோட சில்லி பவுடரும் போடுறேன். அப்புறம் மல்லி தூளும் போட்டுக்கிறேன் பாருங்க. போட்டு நல்லா கிண்டணும். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வேக வைப்போம். ஓகே வியூவர்ஸ், வாங்க பார்ப்போம். ஓரளவா சாந்தோட இந்த சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம முதல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிளகு எல்லாம் அரைச்சோம் இல்லையா? ஸோ இதுதான் அதோட பேஸை. ஸோ இதை வந்து நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். நான் ஒரு அளவுக்கான மெஷர்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அதனால நான் எல்லாத்தையும் அது மேக் யூஸ் பண்ணுறேன். சரிங்க, இப்போ சிக்கன்னாலே நம்மளுடைய இந்த கலர் வந்து இந்த மாதிரியான வெப்ப கலரில் தான் இருக்கும். இதை நம்ம ஸ்லோ ஃபயரில் வைக்க போகிறோம். நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு தான் ஆகணும். கொஞ்சம் இதோட நல்லா வேகிறது. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இதை மூடி வச்சுருவோம்.
நம்ம மூடி வச்சிருக்கோம். வாங்க பார்க்கலாம். நல்ல மனம் வருது. இதுதான் நம்மளுடைய சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 minutes நீங்கள் வேக வச்ச பிறகு நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம். இது மேலே விருப்பப்பட்டவங்க லைன் கொஞ்சம் புழிஞ்சு விடலாம். பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ எண்ணெய் வெளியே தெரிய ஆரம்பித்தோன்னே இது கணக்கான பதம் வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் நம்மளுடைய பெப்பர் சிக்கன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ஈஸ்வரி கிச்சன்.